இங்கே ஆபிரகாமை பாருங்கள், அவனுக்கே குழந்தை இல்லாத பொழுது அவன் அபிமெலேக்காக வேண்டிக் கொண்டது நம்முடைய உள்ளத்தை தொடுவதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு வந்திருக்கிறது? நாம் ஜெபிக்கிற மக்களாக வந்திருக்கிறோமா? அல்லது ஏதாவது ஒரு காரியத்திற்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இங்கே ஆபிரகாம் பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இது ஒரு அழகான ஒரு காரியம். நீ அவளை அனுப்பாதிருந்தால் நீயும் உன்னை சார்ந்த யாரும் சாகவே சாவீர்கள் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார் தேவன் அபிமெலேக்குக்கு. அதற்கு முன்பு நான் பார்க்கின்ற பொழுது, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். வேதத்தில் முதலாக சொல்லப்பட்ட ஒரு காரியம், அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான். மன்றாட்டு ஜபம், மன்றாட்டு ஜபம். இந்த மன்றாட்டு ஜபம் நமக்கு வந்திருக்கிறதா? நாம் மற்றவர்களுக்காக மன்றாடி நாம் ஜெபிக்கிறோமா? 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரி என்னிடத்தில் மெட்ராஸ்ல இருந்து ஃபோன் பண்ணினார்கள். அவருடைய கணவரை அவர் பைக்கில் சென்று கொண்டிருந்த பொழுது யாரோ ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடித்து போட்டு விட்டார்களாம். அந்த காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, அம்மா, ஒரு சகோதரி எங்களுடைய ஆலயத்திற்கு வந்தார்கள், பின்பு வேற ஒரு ஆலயத்திற்கு அங்கு சென்று விட்டார்கள். அங்கு சென்று ஒரு வாரத்தில் அவர்கள் சுகவீனமாக இருந்த காரணத்தில் மரித்து போய்விட்டார்கள். இதற்கு அவர்கள் எங்கள் சபைக்கு வந்த காரணத்தினால் தான் மரித்து விட்டார்கள் என்று அது உறவினர் என்னுடைய கணவரை அடித்து விட்டார்கள் என்று கூறினார்கள். இது எனக்கு வேதனையாக இருந்தது. காலங்கள் கர்த்தருடைய கரங்கள் இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பாவத்தை உணர வேண்டும். அதை விட்டு மற்றவர்களை போட்டு அடிப்பதில் அர்த்தமே இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அழகிய வாக்கு தத்தங்களை கொடுத்தார். நம்ம அன்றாடி நான் ஜெபித்த பொழுது, உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை நீ காணவில்லையா? உன்னில் இருக்கிறவர் அவர்கள் இருக்கிறவருடைய பெரியவர் என்று கர்த்தர் அந்த சகோதரியை ஆறுதல் படுத்தினார். எனினும் அவர்கள் ஆறுதல் அடையவில்லை. இன்னும் மறுபடியும் அவர்கள் சொன்னார்கள், சாப்பிட முடியவில்லை, சாப்பாடை பார்த்த உடனே எனக்கு கையெல்லாம் நடுங்குகிறது, என்னால் ஒன்றும் சாப்பிட முடியவில்லை, மறுபடியும் எனக்கு அந்த நிகழ்ச்சி என் உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கிறது என்று வேதனையோடு கூறினார்கள். அவர்களுக்காக மன்றாடி ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்களை சுற்றி இரத்த கோட்டை நான் எழுப்பியிருக்கிறேன், நீ தைரியமாக இரு, நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், என் மகளே, எவ்வளோ ஜோமணி அவங்களுக்கு அநேக காரியங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார், ஆனாலும் அவங்க உள்ளத்துல இன்னும் அந்த பயம் போகவே இல்லை. எனவே நான் இப்பொழுது ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன், நீ அதை சொல்லு என்று கூறினார். ஆண்டவர், அது என்ன என்று கூறினேன். இப்பொழுது உன்னிடத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாளே, அவள் சுருட்ட முடியாக இருக்கிறது, அதிகமான நிறம் கலர் இல்லை, சிறிது குண்டாக இருக்கின்றார், அவளுக்கு வயது 35, இதையெல்லாம் சொல்லு என்று கூறினார். ஃபோன் காலில் ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். அப்பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு 35 வயதானா? ஆமா அப்படின்னா. முடி சுருட்டையா இருக்கா? ஆமா அப்படின்னு. கொஞ்சம் குண்டா இருப்பீங்களா? ஆமா அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா என்று கேட்டேன். ஆமா என்று கூறினார்கள். நான் சொன்னேன், இவையெல்லாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பற்றி உங்களுடைய கணவரை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொன்ன காரியங்களும் உண்மையாகத்தான் இருக்குமா? உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அது அவர் உள்ளத்தை தொட்டது. ஆமாம் அம்மா, நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்னை பற்றி வெளிப்படுத்துகிறார். எனவே என்னுடைய காரியங்களை இதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக என் கணவருக்கு ஒரு கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு கூட நான் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னார்கள், பிருந்தா என்ற ஒரு சகோதரி, அம்மா, என்னுடைய உறவினர் ஒரு பிள்ளை 12th படித்த ஒரு பிள்ளை, அதுக்கு டெங்கு காய்ச்சல் விட்டது, இங்கு ஒன்று செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள், அவர்களை மதுரைக்கு கொண்டு போகின்றார்கள், தயவாக ஜெபியுங்கள் என்று கூறினார்கள். பிழைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறுகின்றார்கள், பயமாக இருக்கிறது, ஜெபியுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் ஜெபித்தோம். அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு அழகிய தரிசனத்தை கொடுத்தார். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கேர்ள் பக்கத்துல ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காட்சி எனக்கு காண்பித்தார்.
உட்கார்ந்து கொண்டு மாத்திரமில்ல, ஒரு யூத இளைஞனாக இயேசு அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த பிள்ளை கரங்களை பிடித்து தலித்தாகுமே என்று கூறினார். தலித்தாகுமே என்று கூறினார். சிறு பெண்ணே உயிரோடு வா என்று கர்த்தர் வந்து கூறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த அளவுக்கு சுகமில்லாத அந்த குழந்தையை ஆண்டவர் சொன்னது போன்று மீண்டும் அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் அந்த பிள்ளையுடைய மீது மனதிறங்கி சுகத்தை கொடுத்தார். நாங்கள் இப்படி ஜெபித்த பின்பு அங்கு சொன்னார்களாம், மிகவும் மோசமாக இருந்தது, இப்பொழுது அவளுக்கு அந்த மருந்து ஒத்துக்கொள்கிறது என்று கூறினார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய மக்களை தேடி கொண்டிருக்கின்றார். நம்மளை அழிக்காதபடி, நம்முடைய ஜீவன் எடுபட்டு போகாதபடி இருக்கும்படியாக தேவன் மன்றாடுகிற ஜெப வீரர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் அந்த மன்றாடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக மாறலாமே. எவ்வாறு ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அபிமெலேக்கையும் கர்த்தருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தாரோ, அதே போல இன்றைக்கு கூட அநேக குடும்பங்களில், திருச்சபையில், நாட்டில், சமுதாயத்தில் வரக்கூடிய எத்தனையோ விதமான அழிவான காரியங்களை நாம் தேவனுக்கு முன்பு அந்த மக்களுக்கும் இடையே இருந்து நாம் மன்றாடி நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டு பதிலளித்து மக்களை ஆசீர்வதிக்கிறார்.